இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்கா தலையிட்டது. ஈரானின் அணு சக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இருப்பினும் இந்த தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவிலேயே மிக பெரியளவில் போராட்டம் வெடித்துள்ளது. ஈரான் மீதான போர் அமெரிக்காவுக்கு தேவையில்லை என்று சொல்லி நாட்டில் பல இடங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. அமெரிக்கா தாக்குதலை தொடர்ந்து பல நகரங்களில் போர் எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. ஈரான் மீது கை வைக்காதே, ஈரான் மீது அமெரிக்க, இஸ்ரேல் போர் கூடாது போன்ற பதாகைகளை ஏந்தி மக்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் தொடர்பான வீடியோக்களும் இணையத்தில் பரவி வருகிறது. அதில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு கண்ணை மூடிக்கொண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேல் மோதலில் அமெரிக்கா தலையிடக் கூடாது என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். அமெரிக்காவின் பாஸ்டன், சிகாகோ, நியூயார்க் என பல இடங்களில் இந்த போராட்டங்கள் நடைபெற்றன. குறிப்பாக அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அதிபரின் வெள்ளை மாளிகைக்கு வெளியேயும் இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அமெரிக்கா இந்த மோதலில் ஈடுபடக்கூடாது என்றும் காசாவில் இராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஈரானுடன் இஸ்ரேல் தேவையில்லாமல் மோதலை ஆரம்பித்திருப்பதாகவும் சாடி போராட்டம் நடத்தினர். ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பிறகு நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் உட்பட முக்கிய அமெரிக்க நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதுவரை எந்தவொரு அச்சுறுத்தல்களும் இல்லை என்றாலும் முக்கியமான இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.